நம்ம நேயர்கள் தொடர்ச்சியாக நம்மளோட நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பற்றி பேச போகிறோம். இந்த நாடாளுமன்றத்துடைய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தற்போது துவங்கி நடந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். பட் அது ப்ராப்பராக நடக்கல. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரம், பகல்காம் அட்டாக் போன்ற விஷயத்தை முன் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி டிபேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுனால அவை முடக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரும் எதிர்பாராத விதமாக நாடாளுமன்றத்தினுடைய அதாவது ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அந்த ராஜினாமா கடிதத்தையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றிருக்காங்க. மத்திய அரசும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் பதவியில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் தற்போதைக்கு ராஜ்யசபாவில் குடியரசு துணைத் தலைவர் ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாரும் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் என்ன, அதோட பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். நான் அன்பு. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் இவர் யாருன்னா வந்து ஏற்கனவே வந்து ஆளுநராக இருந்தார். குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்துருந்த ஒரு சிறப்பான, அதாவது பாஜக சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுநர். தமிழ்நாட்டில் எப்படி ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கார், அந்த மாதிரி வந்து வெஸ்ட் பெங்காலில் இவர் இருந்தார். அந்த ஒரு ஒர்க்கு கரெக்டாக பண்ணதுனால என்னவோ தெரியல, இவருக்கு வந்து டக்குன்னு ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கருக்கான வாய்ப்பு, அதாவது குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் தன்னோட பதவியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2027, அதாவது இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2027 ஆகஸ்ட்ல தான் தன்னோட பதவி காலம் முடியுது. அது வரையும் அவர் வந்து கண்டினியூ பண்ண போறான்னு சொல்லப்பட்டுச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. இதயத்தில் சில பிரச்சனை, ஹெல்த் ரீதியான சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பட் எல்லாம் கியூர் ஆயிட்டாரு. கியூர் ஆகிட்டு கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது எனக்கு வந்து இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்குது, நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ எதிர்பார்த்த விதமாக வந்து தன்னோட பதவியை அவர் ராஜினாமா பண்ணிட்டாரா, பண்ண வைக்கப்பட்டாரா, அதன் பின்னணியில் என்ன அப்படிங்கிறதான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. என்னன்னா, இந்த நாடாளுமன்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் 2 அவையிலையும் முக்கியமான சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, அதாவது முக்கியமான சில பிரச்சனையில் முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடி மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்னது அப்படின்னா, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா அவரோட வீட்டில் வந்து பணக்குவியல்கள் கட்டுக்கட்டாக வந்து மூட்டைகளில் பணக்குவியல் இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி எரியும் பொழுது அதை அணைக்கிறதுக்காக தீயணைப்புத்துறை உள்ள போகும்போது அவர் வீட்டில் அவ்வளோ பணங்கள் இருந்துச்சுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்பு அதெல்லாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ அந்த விஷயத்தில் என்னன்னா, அவர் வந்து பதவி நீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொசீஜர் படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய 2 அவையிலையும் வந்து சபாநாயகரால் முன்மொழியப்படணும். அந்த மாதிரியான அப்படி ஒரு தீர்மானம் எல்லா எம்பிக்களாலையும் அவர்கிட்ட முன்மொழியப்படணும். அது மீது டிஸ்கஸ் நடக்கணும். டிஸ்கஸ் நடந்து அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்படி இருக்கிற விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் என்னன்னா, லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா எல்லா எம்பிக்களும், பாஜக எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட இது சார்ந்த ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் அதே மாதிரியான தீர்மானத்தை கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா, லோக்சபாவில் அந்த விஷயம் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ராஜ்யசபாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜ்யசபாவில் 2 அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. நேற்றைய ஈவினிங் ஒரு கூட்டமும், அதே மாதிரி இன்றைக்கு மதியம் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் வந்து ஜேபி நட்டா, அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவர், பிறகு வந்து சுகாதாரத்துறை, இந்தியாவுடைய சுகாதாரத்துறை மினிஸ்டர் கூட ஜேபி நட்டா மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. செகண்ட் கூட்டத்தில் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னடாச்சு, இந்த 2 மீட்டிங்கில் வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு பேசப்படக்கூடிய விஷயம் மாறி இருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக இந்த யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்குது. ராஜ்யசபாவில் தன்கர் என்ன பண்ணியிருக்காரு, அதை ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டார். அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து வேகமாக சம்மந்தப்பட்ட செயலகத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ப்ராசஸை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இதில் என்ன ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னா, மத்திய அரசு என்ன டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னா, மத்திய அரசுகிட்டே கன்சல்ட் பண்ணாமல் டக்குனு இவர் எப்படி வந்து ஒரு வேகமாக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அவர் வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கூடிய கிரண் ரிஜிஜுவை கன்சல்ட் பண்ணாமல், ப்ராப்பராக முக்கியமான லீடர்ஸை டிஸ்கஸ் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிட்டார். அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. மொத்த பாஜக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேபி நட்டா, கிரண் ரிஜிஜு, மற்ற சீனியர் லீடர்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, முறைகேடான வழியில் அக்கௌண்டபிளே இல்லாமல் நீதிபதியாக இருக்கக்கூடிய யஷ்வந்த் வர்மா தன்னோட வீட்டில் மிகப்பெரிய அளவில் பணம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் தான் பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவர் பதவி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா,
குடியரசு துணைத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு இடமா அந்த சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஸோ வந்து என்னன்னா, அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய விஷயத்த பாஜக ஹை கமாண்ட்ஸ்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஜெகதீப் தன்கர் உணர்ந்துட்டு அவரே என்ன பண்ணுறாரு, நானே ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஃபாஸ்ட்டாக வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இந்த முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்குற விதமாக யார் வந்து பதவி நீக்கம் செய்யப்படணுமோ அதை நோக்கி, அதாவது யஷ்வந்த் வர்மாவை நோக்கி இந்த சப்ஜெக்ட் நகராமல் குடியரசு துணைத் தலைவரை நோக்கி இது நகர்ந்துருச்சு அப்படிங்கிறதா வந்து எதிர்பாராத திருப்பமாக அந்த சப்ஜெக்ட் நகர்ந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முறைகேடான வழியில் தன்னோட வீட்டில் அதிக அளவில் பணம் வச்சிருந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அவரை பதவி நீக்கம் செய்யணுமா, அல்லது அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் பாஜக ஆரம்பத்திலேருந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கிறத கவனிக்கணும். அவர் பதவி நீக்கம் செய்யணுன்ற இடத்துல பாஜக ஒரு ஒத்த கருத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை நடந்துட்டுருச்சு. அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அது எதிர்க்கட்சியில் கரெக்டாக முன் வச்சாங்க. அது என்னன்னா, அதே அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி இருக்கக்கூடிய சேகர் யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது வெளிப்படையாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் என்ன குறிப்பிட்டார்னா, யூசிசிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அதாவது யூசிசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அவர் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இனி எந்த ஆண்களும் அதிகமான பெண்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது. அப்படி திருமணம் செஞ்சுட்டு முத்தலகன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்கள வந்து விவகாரத்தை செய்ய முடியாது. இது போன்ற விஷயம் இங்கே நடக்காதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக வெளிப்படையாக இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு தன்னோட கருத்தை அந்த விஹெச்பி மேடையில் அவர் பேசிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, நாங்கன்னு சொல்கிற இந்துக்களை குறிப்பிட்றார். இந்துக்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு சகிப்புத்தன்மையை கற்பிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு பலியிடுறதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, இந்த மட்டன் வெட்டுறது, பீஃப் வெட்டுறது, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த இறைச்சி கடை இருக்குது பார்த்து அதை குறிப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அவங்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு எதிரான ஒரு கருத்தை அந்த மேடையில் அவர் பேசுகிறாரு. அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இனிமேல் இந்தியாங்கிறது பெரும்பான்மையினுடைய தாட்ஸை தான் பிரதிபலிக்கும் எல்லா வகையிலும். சிறுபான்மையினுடைய நலனையும் அது எங்கேயுமே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்கிறது யாருன்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டு கண்ணியமிக்க பதவியான மாண்புமிக்க பதவியாக ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய திரு சேகர் யாதவ் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பேச்சை பேசினார். இவர் பேசுகிற இதே நேரத்தில் இதே காலகட்டத்தில் இங்கே வந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவும் அந்த பண விவகாரத்தில் சிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜக யார் ஆரம்பத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரையும் எதிர்க்கட்சியில் போராட்டம் பண்ணாங்க. ரெண்டு பேருக்கும் எதிராகவும் தங்களோட குரலை வலுவாக வச்சாங்க. அதில் என்னன்னா, பாஜக அந்த விஷயத்தில் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் வர்மா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எதிராக தான் வந்து இன்னைக்கு வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வரையும் நாடாளுமன்றத்தில் இது வந்திருக்கு. ஆனால் இங்கே சேகர் யாதவ் அப்படிங்கிறது விடுபட்ட ஒரு நபராக மாறிட்டார். ஸோ வந்து இந்த விஷயத்தை இப்போ தீர்மானம் நிறைவேற்றி நாளைக்கு இது டிஸ்கஷனுக்கு வரும்பொழுது எதிர்க்கட்சிகள் இதே நேரத்தில் ஏன் சேகர் யாதவ் நீங்கள் கைவிட்டீங்க, அவரையும் இதில் கொண்டு வரணும், அவர் எப்படி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுவார் அப்படின்ற காட்டமான சில கேள்விகளை பாஜக எதிராக முன் வச்சா இவங்க அந்த விஷயத்தை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ வந்து இப்போ யஷ்வந்த் வர்மா விவகாரத்தை தொட்டால் அது எதிர்க்கட்சிகள் வந்து டக்குன்னு அடுத்ததாக வந்து சேகர் யாதவ் விவகாரத்துக்கு போவாங்க. ஸோ சேகர் யாதவுக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவோம். அதனால் இந்த விஷயம் வந்து டக்குன்னு மடைமாற்றப்பட்டு இப்போ தன்கரை நோக்கி டிபேட் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அடுத்த டிபேட் எதுவாக மாறுது அப்படின்னா, அடுத்த ராஜ்யசபாவில் யஷ்வந்த் வர்மா விவகாரத்தை எப்படி முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது டிஸ்கஷனாக மாறுது. ஏன்னா இப்போ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா வந்து தன்கரோட போஸ்ட் வேக்கண்டாக இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆஷ்வர் வந்து அவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. அவர் தன்னோட டியூட்டி செய்கிறாரு. இப்போ வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் சம்மந்தமாக இந்த ஏற்கனவே தன்கர் தான் அந்த விஷயத்தை முடிவெடுத்து அதை அடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ப்ராசஸ் நிறுத்தி வைக்கப்படுதா அல்லது அது அந்த ஃப்ளோலே போதா, அதே மாதிரி அது அடுத்த கட்டத்தை எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது போய் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அதெல்லாம் டிஸ்கஷனுக்கு மாறாமல் இப்போ இந்தியாவுடைய அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் அந்த பட்டியல் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய துணைநிலை கவர்னராக இருக்கக்கூடிய மனோஜ் சின்ஹா, ஏன்னா அவர் மோடிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், யூபிஎஸ் சேர்ந்தவர், யோகி ஆதித்யநாத்தோடைய ரேஸில் அவர் இருந்தவர். பட் அவர் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து குடியரசு துணைத் தலைவராக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது, அல்லது ஜேபி நட்டா வர போகிறாரா, அல்லது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட குறிப்பிட்டிருக்காங்க, யாருன்றது எக்ஸாக்டாக பேர் தெரியல, இதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து பெரிய குடைச்சல் அங்கே இருக்க சிபிஎம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த திரு ஹாரிஃப் முகமது கான், அவருக்கான வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படுதா, அல்லது காங்கிரஸ் சேர்ந்த குலாம் நபி ஆசாத்துக்கு வழங்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. யார் அடுத்து குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற டிஸ்கஷன் மாறிடுச்சு. இந்த டிஸ்கஷன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிற டிஸ்கஷன் இப்போ வந்து யார் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு மாறினது அப்படிங்கிறது இங்கே நடந்த ரீசெண்டாக இந்த 2 days நடந்த ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். இதை தாண்டி இன்னும் பெரிய பிரச்சனை காத்திருக்கு. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் விவகாரம் இருக்குது. அதே மாதிரி பகல்காம் அட்டாக்ல அந்த அட்டாக் செஞ்ச நபர்கள் எங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் முடிவுற்றதுக்கான காரணம் ட்ரம்ப் சொல்லக்கூடாது 26 முறை சொல்லிட்டாரு, அதுக்கு மோடியோட மௌனம் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆர் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏன் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, மற்ற விஷயத்தை ஏன் பரிந்துரைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் பரிந்துரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு சீரியஸான இடத்துக்கு நகர போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவில் போராட்டத்தை அங்கே கிரவுண்ட்லேயும் செய்கிறாங்க,
செய்கிறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய அவையிலையும் செய்கிறாங்க. அப்படின்போது இது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை தான் போகுது. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நாடாளுமன்றங்கள் முடக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்மளோட வரி பணங்கள் மிகப்பெரிய அளவில் வீணாக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம அதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைய தேதியில் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு நாள் டிஸ்கஷன் அப்படிங்கிறது அங்கே வந்து போகக்கூடிய அத்தனை எம்பிக்கள், அவங்களுடைய பயண செலவு, பிறகு வந்து அந்த பராமரிப்பு செலவு, பிறகு அங்கே உள்ள இருக்கக்கூடிய பணியாளர்கள், இவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ், இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா சில பல கோடிகளை தாண்டுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் முடக்கப்படும் போது மக்களோட வரி பணம் மிகப்பெரிய அளவில் வீணடிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். மத்திய அரசுக்கிட்ட மக்களுக்கு வேண்டிய சில முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை கேட்டு பெற முடியாமல் ஒரு நெருக்கடியிலே வந்து எல்லா கூட்டத்தொடரும் முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் வந்து டே ஒன்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த கூட்டத்தொடரையும் நடக்க போதா, அல்லது முக்கியமான சில கேள்விகளுக்கு மத்திய அரசோட பதிலை நம்ம பெற போகிறோமா, மோடியுடைய மௌனத்தை கலைக்க போகிறாங்களா, அல்லது திரும்பவும் பாஜகவே தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்களா, அது போன்ற கேள்விகளான பதிலை வரும் நாட்கள் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.